ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஸ்தா கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்காக வெண்ணிலா கேக் நான் ரெடி பண்ணி வச்சு 2 லேயராக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலையும் இந்த பீட் பண்ணுற ராடையும் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக்கில் பீட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் உங்களுக்கு பீட் பண்ணிங்கன்னா கூலிங் ரொம்ப நேரம் இருக்கும். நான் ஒரு அரை கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்திட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பீட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா பீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு திணறும், கை ரொம்ப டைட்டாக ஆகும். அப்போ க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பேட்டுலா வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு இப்படி திருப்பி பார்த்தோம்னா கீழே விழுகக்கூடாது. கீழே விழுகாமல் இருந்தால் க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி இருந்தால் மறுபடியும் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இது கூட நான் பேக்கர்ஸ் கம்பெனியோட பாதாம் பிஸ்தா மில்க் மிக்ஸ்ன்னு இருக்குது. அதை நான் இது கூட சேர்த்திக்க போகிறேன். இது க்ரீன் கலரில் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா லைட் கலரில் வரும். கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா டார்க் க்ரீனில் வரும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவைப்படுதோ நம்ம சேர்த்திக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இது கூட சேர்த்திட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த விப்பிங் க்ரீமை நான் பீட் பண்ணும்போதே கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுருந்தேன். இது எதுக்குன்னா நான் மேலே கேக்கு மேலே கொஞ்சம் டார்க் க்ரீனில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு இதுலேயும் அந்த பேக்கர்ஸ் கம்பெனியோட பாதாம் பிஸ்தா மிக்ஸை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் டார்க்காக தேவைப்படுறதுனால நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாதிரி கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயரை வச்சுட்டு இதுக்கு மேலே சுகர் சிரப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இது மேலே அப்படியே நம்ம எல்லா இது ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு க்ரீம் எடுத்து நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் பிஸ்தாவை கொஞ்சமாக நான் குறைன்னு இது பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே நான் க்ரீம் மேலே போட்டுட்டு இன்னொரு லேயர் நான் கேக் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு மேலேயும் சுகர் சிரப்பை சேர்த்திட்டு க்ரீமும் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த க்ரீனை விட இந்த க்ரீன் கொஞ்சமாக டார்க்காக இருக்குது. இதுக்காக தான் நான் தனியாக கொஞ்சம் கலந்து வச்சுட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ கேக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நாசியில் வச்சுட்டு நான் சுற்றி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நடுவில் அந்த பிஸ்தாவை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது மேலே நான் நடுவில் மட்டும் கொஞ்சமாக தூவிட்டு அப்புறம் அந்த கேக்கு மேலேயும் லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். அப்புறம் சைடில் கேக்கு சுற்றி சைட்லேயும் நான் கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுக்கிறேன் கேக் ஃபுல்லாக. வேறு ஒரு நாசிலில் நான் இது நெல்லிக்காய் டிசைன் மாதிரி இருக்குது. அந்த டிசைனில் சுற்றி கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நம்மளுக்கு என்ன டிசைன் தோணுதோ நம்ம விருப்பப்படி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த நாசில்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 30 ரூபீஸ் 20 ரூபீஸ் அந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் நான் வாங்கினேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான
பிஸ்தா கேக் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாபா, see you, take care.